அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்றும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை காண வந்திருக்கிறேன். இது ஔவையார் பாடிய ஒரு தனிப்பாடல், 42வது பாடல். சுயமரியாதை பற்றி. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுயமரியாதை இருக்க வேண்டும். இதுதான் ஔவையார் மிகவும் அழகாக சொல்கிறார்கள். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் மிதியாமை கோடி பெறும். ஒரு கோடியை நாங்கள் தேடிவிட்டோம். உண்ணீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். 2 கோடி. கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். நல்லவரோடு சேர்ந்தது. அடுத்தது கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் என்று சொல்கிறார். இப்போ 4 கோடிக்கு பெறும். இதிலே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சுயமரியாதை. முதலாவது சொல்கிறார், நம்மை மதிக்காவர் வீட்டு வாசலிலே சென்று மிதியாமல் இருப்பது. மிதிப்பது கேவலமானது, மிதியாமல் இருப்பது கோடி ரூபாய்க்கு சமம் என்று சொல்கிறார்கள். நம்மை மதிக்காதவர்களை தேடி நாங்கள் போகக்கூடாது. நம்மை மதித்து நம்மளை வரவேற்கிறதை தான் நாங்கள் செய்ய ஒரு கேவலமான செயல். மனிதனாக பிறந்த தன்மானம் உள்ள ஒருவனுக்கு பொருத்தமில்லாது. நம்மை யாரும் அழைக்காவிட்டால் போகக்கூடாது. நம்மளை மதிக்காதவர்களை நாங்கள் மதிக்கவும் கூடாது. அதுதான் சொல்கிறார். மரியாதார் முற்றம் மதித்தொருகால் மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் என்று உபசரியாதன். சில நேர வேளையில் நாங்கள் உபசரியாத வீடுகளில் நாங்கள் போகிறோம். அவர்களை உறவு கொள்கிறோம். அவர்களிடம் தேநீர் உணவு அருங்குகிறோம். அது தன்மானம் கெட்ட செயல். அது ஒரு கோடி ரூபாய்க்கு பெறும்படி நாங்கள் அங்கே அவர்களிடம் சென்று உண்ணாமை கோடி பெறும் என்று சொல்கிறார். கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்போடு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கயவர்கள், குடிபிறந்தார் அல்லாத நல்லவர்களை அல்லாத கெட்டவர்களோடு உறவை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது, நம்முடைய தன்மானத்துக்கும் நல்லது. ஆகவே அவர் நல்லவர்களோடு மட்டும்தான் நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்கிறார்கள். அடுத்தது கோடானு கோடி கொடுத்தாலும் நாக்கோடாமை. உண்மை நேர்மைன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்கின்ற சொற்கள் நாங்கள் உண்மை பேச வேண்டும். வார்த்தை பிறழுதல் ஆகாது சொன்னதுதான். 1 3 2 தான். அது 3ஆக முடியாது. 1க்கும் கீழேயும் வர முடியாது. அது 1 3 2 தான், 4ம் இல்லை. அதான் சொன்ன சொற்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் செய்வேன் என்று சொன்னார். இதை மிகவும் அழகாக சொல்கிறார்கள். ஆகவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? 4 நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் மிதியாமை கோடி பெறும். அவருடைய வீடுகளுக்கு செல்லக்கூடாது. மதிக்காதவர்கள். நம்மை உபசரியாதவரிடத்திலே போய் நாங்கள் உணவு அருந்துவதோ சிற்றுண்டி அருந்துவதோ கூடாது. நல்லவர்கள் அல்லாத கெட்டவர்களுக்கு கோடி கொடுத்தாலும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உணவு வைத்துக் கொள்ளக்கூடாது. சொற்கள் செயல்கள் யாவுமே பிறலாதாக சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறார். மிகவும் அழகானது. இது மனிதராக பிறந்த எல்லோருக்கும் ஏற்றது. படிப்போம், கடைபிடிப்போம், வாழ்வோம். வாழ்ந்த பிறகும் நம்மை உலகம் போற்றட்டும். நன்றி, வணக்கம்.